இந்த உலகத்துல நமக்கான வாழ்க்கைய நம்ம வாழ்றதே கிடையாது, மத்தவங்களுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஐயோ இவன் நம்மள பேசிடுவானே, என்ன செய்யலாம்? ஐயோ இந்த சட்டை கொடுத்த பயமா இருக்கு, அவன் இன்னும் சொல்லிடுவானு. ஏன் சைஸா இருக்க, ஏன் எலும்பா இருக்க, ஐயோ என்ன இவ்வளவு சாப்பிடுற, என்ன இப்படி ஒரு உடுப்பு உடுத்துற, ஏன் உன் தலை இப்படி இருக்கு, ஏன் உன் கண்ணு இப்படி இருக்கு, ஏன் உன் காது இப்படி இருக்கு, இதெல்லாம் வச்சு கேலி செய்யற மக்களும் நிறைய இருக்காங்க. இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். சின்னதா ஒரு தப்பு செஞ்சு, நம்மளே அறியாம சின்னதா ஒரு தப்பு செஞ்சுட்டாலும் அத இதுக்கு மேல செய்யாதீங்க, பார்த்து போங்கன்னு சொல்ற மக்களை விட செஞ்சுட்டான் பத்தியா சொன்னேன் இதெல்லாம் தேவை, இதையே 10 பேத்துக்கு ஷேர் பண்ணி, இன்னும் அந்த 10 பேர் 30 பேத்துக்கு ஷேர் பண்ணி, நல்ல விஷயங்கள் யாருமே ஷேர் பண்றது இல்லைங்க. இந்த மாதிரி லைக்குக்காகவும் நிறைய நம்ம ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை வந்து பேடான விஷயம் எது செய்யக்கூடாதோ அதை வந்து ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு அனுப்பி அது 10 பேர் 20 பேர் 30 பேர் லட்சக்கணக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? எப்போ வந்து நமக்கான லைஃப் தைரியமா நான் வாழ போறேன்டா அப்படின்னு எப்ப நம்ம வாழ போறோம்? ஒரு 100% ஒரு 50% மக்கள் தான் தைரியமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் 50% மக்கள் பயந்துதான் இருக்காங்க மற்றவங்களுக்காக. அவங்க என்ன பேசுவாங்க, இவங்க என்ன பேசுவாங்கன்றதுக்காக. அது நம்ம தப்பு இல்லை இல்லையா? அது வளர்ந்த விதம் அது அப்படி இருக்கும், யாரையும் கூட சொல்ல முடியாது. ஆனா நம்ம திருத்திக்கலாம்ல. தேவையுள்ள விஷயத்தை ஷேர் பண்ணுங்க, தேவையுள்ள விஷயத்த 10 பேத்துக்கு பகிருங்க. 10 பேர் என்னங்க, 100 பேத்துக்கு பகிருங்க. தேவையில்லாத ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகி அதை ஒரு 50 பேத்துக்கு 100 பேத்துக்கு பகிர்ந்து நம்ம என்ன கிடைக்க போகுது? அதுல அது உண்மையா பொய்யான்னு கூட யாருக்கும் தெரியாது இல்ல. இப்படிதாங்க நிறைய இழப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன். நான் கொஞ்சம் ஸ்ட்ராங், நான் வளர்ந்த விதம் நிறைய தவறான முடிவுகள் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி எடுத்தவங்களையும் பார்த்துருக்கேன். நான் கண் முழிச்சிட்டேன், என்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் வாருங்க. யாருக்காக நம்ம வாழணும்? நமக்காக வாழுங்க. நம்மளை நம்பி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக வாழுங்க. அந்த வாழ்க்கையை கொஞ்சம் அவங்களுக்காக வாழ பாருங்க. நீ நல்லா இருக்கணும், நான் அழகா இருக்கேன் அப்படி நான் ரசிக்கிறேன். ஏன்னா எனக்காக நான் அழகா இருக்கப்பா, என்ன 10 பேர் நீ குண்டா இருக்கடா, சைஸா இருக்கடா, அசிங்கமா இருக்கடா, நடக்க முடியல, என்ன இப்படி இருக்கான், மாறுபாடு இருக்கான், இப்படி இருக்கான் அப்படி நிறைய பேர் கண் படை காது படை பேசியிருக்காங்க. அப்போ நான் வருத்தப்பட்டேன். இப்போ என்ன நான் ரசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் அழகா இருக்கேன், நான் சிரிச்சு அழகா இருக்கேன், அப்ப என்ன நான் ரசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என் வாழ்க்கை சந்தோஷமா போகுது. ஏதோ ஒரு காலகட்டத்தில், அது மட்டும் இல்லை, நிறைய பேர் தெரியும், ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள், இப்போ என்னோட போட்டோஸ், என்னோட நிறைய விஷயங்கள் எல்லாம் வெளியே இருக்கு. அதை பத்தி நான் ஃபீல் பண்ணவே இல்லை. நீங்க எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் பெற்றவங்களை நினைச்சு பாருங்க, கூட பிறந்தவங்களை நினைச்சு பாருங்க. இந்த உலகத்துல நம்ம இல்லை அப்படின்னா அவங்களோட வேதனை, இத்தனை வருஷம் நமக்காக வாழ்ந்திருக்காங்க, அந்த ஒரு நிமிஷம் அதை யோசிச்சு பாருங்க, எல்லாமே சரியாயிடும். இன்னும் ஒண்ணு, உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை நீங்க கொண்டு வாங்க. 1000 பேர் 1000 விதமா பேசலாம். உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு நம்புங்க. வாழ்க்கையை ஸ்மூத்தா கொண்டு போங்க. ஆல் இஸ் வெல்.